கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் 2 கப் அளவாவது வரும். வெள்ளை கொண்டக்கடலை விட இந்த கொண்டக்கடலை தான் ருசி அதிகமாக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை பெருசாக வரும், ஆனால் அதை விட இதுதான் ருசி அதிகமாக இருக்கும். மறுநாள் வேணால் முத நாள் நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். மறுநாள் சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஊறி வரையில் அதிகமாகிடும். ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். கொண்டக்கடலை ஊறி இருக்கும், பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து அவிச்சு எடுத்துக்கணும். நேற்று ஊற வச்சது. கொண்டக்கடலை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப கரைஞ்சிடாமல் வேக விடணும். நல்லா ஊறினால 1 விசில் 2 விசில்ல வெந்துடும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் வேணுன்னா சேர்த்து வேக வைக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். 5 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய்ப்பூ 2 டீஸ்பூன், தாளிக்க கடுகு உளுந்து, பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். கடுகு உளுந்து வெடிக்கிற அளவு சேர்த்தா போதும். அவிச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். கொண்டக்கடலை 2 விசில்ல வெந்துடுச்சு. நல்லா ஊறிடுச்சுன்னா 1 விசில் 2 விசில்லே வெந்துடும். குழையாமல் அவிக்கணும். இப்போ அதை தாளிக்கலாம். இஞ்சியை துருவி எடுத்துக்கணும். கடுகு உளுந்து வெடிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். நல்லா காயணும், படபடன்னு கடுகு வெடிக்கணும். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒன்று 2 உடைச்சிட்டு சேர்க்கணும். கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்க்குறதுனா இந்த டயத்திலே சேர்த்துடணும். இஞ்சி, இது பொடியெல்லாம் தேவையில்லை. பொடி சேர்க்கணும்னா மல்லி, மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்துட்டு பொடி செஞ்சு இதில் சேர்க்கணும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலையை சேர்த்து ஒரு 2 குலுக்கு குலுக்கிட்டு இறக்கிடலாம். குலுக்கி வச்சாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கம்மியான எண்ணெயே நிறைய வருது. இது வந்து தேங்காய் பூ தூவிக்கிறேன். வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.